இன்னைக்கு நம்ம மம்தா மிஷினரி ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் 179 கோடி. கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். ஃப்ரெஷ் இஷ்யூவே கிடையாது. ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்க ப்ரொமோட்டர்ஸ் 179 கோடிக்கான ஷேர்ஸை வந்து இந்த ஐபிஓ மூலமாக விற்பனை பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத பற்றியும் பார்ப்போம். இந்த நிறுவனம் ஏப்ரல் 1979 தொடங்கப்பட்டது. இவங்க பேக்கிங் மெஷின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸ். இவங்க பிளாஸ்டிக் பேக்ஸ், பவுச்சஸ், பேக்கிங் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு தேவையான மெஷினரிஸை தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க பேக்கிங்க்கு தேவையான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸையும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இவங்க எஃப்எம்சிஜி, ஃபுட் அண்ட் பேவரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற நிறுவனங்களுக்கு தான் அவங்களோட பேக்கிங்க்கான சொல்யூஷன்ஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு தேவையான பேக்கேஜிங்க்கான மெஷினரிஸ், அந்த பேக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மெஷினரிஸ் வந்துட்டு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸுக்கு தேவைக்கேற்றவாறு கஸ்டமைஸ்டு பேக்கிங் மெஷினரிஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மே 31, 2024 படி இவங்க பேக்கிங் மெஷின்ஸை வந்து 75 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுக்கு ஆஃபீஸஸும் இருக்குது. பிரெடன்டன், ஃப்ளோரிடா போன்ற இடங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸஸும் இருக்குது. அதுபோக சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, ஏஷியாவில் வந்து 5 போன்ற இதில் 5 கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கு சேல்ஸ் ஏஜென்ட்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மெஷின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து 2 கண்ட்ரியில் இருக்குது. ஒன்று இந்தியாவில் இருக்குது, இன்னொன்று வந்து யூஎஸில் இருக்குது. 2 பிளேசஸில் இருந்து தான் இந்த பேக்கிங் மெஷின்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போது எதுக்காக இந்த ஐபிஓக்கு அவங்க வர்றாங்க, இந்த ஐபிஓ நோக்கம் என்ன, அதாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இவங்க கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து இந்த ஐபிஓவில் மூலம் விற்பனை பண்ண வராங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பிராண்டோட விசிபிலிட்டிக்காகவும் பிராண்டோட இமேஜை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் பப்ளிக் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த நிறுவனத்தை லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நிறுவனத்தோட ஃபினான்சியல்ஸ், அதாவது நிதி அறிக்கையை வந்து பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட ஃபினான்சியல்ஸில் ஃபஸ்ட் அசட்ஸ் பார்ப்போம். அசட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து க்ரோ ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்துட்டு ஸ்லைட்டாக க்ரோ ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. பெரிய லெவல் க்ரோத் இல்லைனாலும் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ 2022, 2023 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணால் இவங்க ரெவன்யூ 6% உயர்ந்திருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. 2023, 2024 கம்பேர் பண்ணால் அதே வந்து 14% வந்து உயர்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2022, 2024 கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ 2022, 2023 கம்பேர் பண்ணும்போது 3.7% தான் இவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. அதே 2023, 2024 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணால் 60.5% வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகிருப்பதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு கடன்களும் வந்து 2022 இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து அதை கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து நல்லாவே கம்மியாகிக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸ் வந்து பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27.76% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 31.29% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.09 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 27.39% இருக்குது. பேட் மார்ஜின் 15.27 இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள் யார், அதாவது பியர் கம்பெனிஸை வந்து நம்ம பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜு என்ஜினியர்ஸ் லிமிடெட், வின்சார் மெஷினரிஸ், கப்ரா எக்ஸ்ட்ரக்ஷன் போன்ற நிறுவனங்கள் தான் வந்து இந்த நிறுவனத்தோட காம்படிட்டிவ், அதாவது பியர் கம்பெனிஸ். ஓவராலாக இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட இந்த கம்பெனி வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராக தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டீம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம். ஸோ குளோபல் லெவலில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ அதுக்கும் மேலே இவங்க வந்து குறிப்பிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ கஸ்டமரோட தேவைக்கேற்றவாறு இவங்க ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து பேக்கிங்க்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமரோட தேவைக்கேற்றவாறு இவங்க வந்து மெஷின்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட வந்து பெரிய பாசிட்டிவ் தான். ஆல்ரெடி இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 75 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்பதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த நிறுவனத்தோட லிஸ்டிங் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட லிஸ்டிங் கெயின் 20-40% லிஸ்டிங் கெயின் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். இந்த டிசம்பர் 19, 20 வந்து பார்த்திங்கன்னா
8 ஐபிஓக்கள், அதாவது மெயின் போர்டு ஐபிஓஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8 ஐபிஓக்கள் வருது. ஸோ வந்து எந்த ஐபிஓக்கு வந்து பீப்புள் சூஸ் பண்ணுறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போகிறாங்க, ஹெச்என்ஐஸ் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி வந்து இந்த 8 ஐபிஓஸையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி எந்த ஐபிஓஸஸ்க்கெல்லாம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க என்பதை வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ₹111 இருக்குது. இது வந்து 45.68% லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வந்து இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உயர்ந்து வருவதை தான் நம்மால் பார்க்க முடியுது. இந்த ஐபிஓவோட ஃபேஸ் வேல்யூ ₹10 பெர் ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பேன் வந்து 230லிருந்து 243 பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் சைஸ் வந்து 61 ஷேர்ஸ். நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ண உங்களுக்கு ₹14,823 தேவைப்படும். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஐபிஓவை ஹையர் ப்ரைஸ் பேன், அதாவது ₹243 வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஐபிஓ டிசம்பர் 19 ஓப்பன் ஆகி டிசம்பர் 23 க்ளோஸ் ஆகுது. டிசம்பர் 24 நம்மளுக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27. இந்த ஐபிஓக்கு ரீட்டைல் கோட்டாக்கு 35% இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ இல்லாமல் மீதி இதே போன்று 8 ஐபிஓக்கள் வந்து டிசம்பர் 19 மற்றும் 20 வந்து வருது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஐபிஓக்களோட அனலைசிஸையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து டேக் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.